வணக்கங்க. நீங்க ஒரு பேரண்ட்டா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷமா, நல்லபடியா வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசையா வளர்த்துறோம். ஆனா எத்தன குழந்தைங்க நம்மளுக்கு வயசானதுக்கு அப்புறம் நம்மள பார்த்துக்கிறாங்க? WHO குடுத்திருக்கிற ஒன் ஆஃப் த ரிப்போர்ட் 2017ல பார்த்தீங்கன்னா, உலகத்துல 6 பெரியவங்கள்ல ஒருத்தரு அப்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்யூஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கலா மட்டும் கிடையாதுங்க. மென்டலி, சைக்காலஜிக்கலி அவங்கள லோன்லினஸ்க்கு தள்றது, யாரோட சப்போர்ட்டும் இல்லாம வாழ்றதுக்கு அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்றது. இந்த மாதிரி பெத்தவங்கள விட்டு குழந்தைங்க விலகி போயிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு வயசாகும்போது அப்படிங்கிற எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. இதுல 20, 50 அதாவது 2050ல பார்த்தீங்கன்னா 350 பில்லியனா இது வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட அம்மா, நம்மளோட அ அதுக்கு முன்னாடியான ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ சொத்து சேர்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடையும், தன்னோட குழந்தைங்க தான் நல்லா இருக்கணுங்கிற சுயநலத்தோடையும் அவங்கள வளர்த்துனதா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா, இப்பத்த ஜெனரேஷன் என் குழந்தை நல்லா வரணும், எல்லார்த்த விட நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையும், என் குழந்தைக்கு நான் போகும்போது நெறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணுங்கிற ஆசையும் நம்ம அதிகமா வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா, நம்மளுடைய தாத்தாவோ, அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனோ, அவங்களுடைய பெரியவங்கள பார்த்துக்கிட்ட அளவுக்கு நம்ம குழந்தைங்கள நம்மள கூட வச்சு பார்த்துக்கணுங்கிற அந்த எண்ணம் இல்ல. நம்மள விட்டுட்டு ஓடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க?